ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமயகிரியம் பாஸ்வகே. நமஸ்காரம். நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 1/4/2024 7/4/2024 வரலாம் உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் 1/4/2024 ஏப்ரல் 1 அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பம். எல்லா விதமான அக்கௌண்டிங் பர்பஸுக்கும் புது கணக்கு போடுறது எல்லாமே வருஷத்தின் முதல் நாளாக உலகம் மொத்தம் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது ஏப்ரல் 1 நம்ம இந்தியாவிலையும் ஏப்ரல் 1 டு மார்ச் 31 ஒரு ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு மெயின்டைன் பண்ணுறோம். எல்லா விதமான எல்லா வியாபாரிகளுக்கும் எல்லா பொருள் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய ஆசீர்வாதங்கள். நல்லபடியாக பண்ணுங்கள், இந்த வருஷம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையட்டும் அப்படின்னு ஆண்டவனை பிரார்த்தித்து வாழ்த்து சொல்கிறேன். சரி, இந்த வாரம் என்னென்ன காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் அதாவது கோல்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தினுடைய விசேஷ நாட்கள் என்னென்னு பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல கோல்சாரம் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் இந்த வாரத்தில் மேஷ ராசி காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவான், 11ஆம் இடமான கும்பத்தில் சனியும் செவ்வாயும், 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன் மற்றும் புதன் 4 கிரகங்கள் இருக்குது இந்த வாரம். இந்த வாரத்தில் பார்த்தேனால் 2ஆம் தேதி அன்றைக்கி 2/4/2024 அன்றைக்கி தேய்பிறை அஷ்டமி. தேய்பிறை அஷ்டமி என்ன விசேஷம் அப்படின்னா காலபைரவருக்கு விசேஷமான நாள். தேய்பிறையில் காலபைரவரை போய் விழுந்து கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான திருஷ்டிகள் போகும். சனி பகவானுக்கு உண்டான பிரீத்தின்னு சொல்லக்கூடியது. காலபைரவ அஷ்டகம்னு ஒன்று தனியாக இருக்குது, அதை சொல்லிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் வரும். சனிக்கிழமை சனி பகவானுக்கு செய்கிறத விட தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவருக்கு செய்வதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தின்னு சொல்லக்கூடியது. அதனால் தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவர் சன்னதி ஒரு சிவன் கோயிலையும் இருக்கும். அவசியமாக போய் அங்கே காலபைரவ அஷ்டகம் சொல்லிவிட்டு அங்கே விழுந்து சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு சனீஸ்வரனால் வரக்கூடிய தொல்லைகள், 7 சனி நடக்கிறவா, அஷ்டமத்து சனி நடக்கிறவா, அர்த்தாஷ்டம சனி நடக்கிறவா எல்லாருக்குமே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் ஏகாதசி, அது 5ஆம் தேதி அன்னைக்கு வருது. ஏகாதசி 5ஆம் தேதி அன்னைக்கு ஏகாதசி வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான நாள். உபவாசம் இருக்கிறதும் கார்த்தாலிருந்து கண்டினியூஸாக இருந்து அடுத்த நாள் கார்த்தால் துவாதசி பாராயணம் பண்ணுறது ரொம்பவும் விசேஷம். உடல் நலம் கருதி சில பேர் பண்ண முடியாமல் இருக்கலாம், அதற்கு ஏற்றாற் போல் பண்ணிக்கிறது. 6ஆம் தேதி அன்றைக்கி 6/4/2024 அப்படின்னு பார்த்தாலேனால் அன்றைக்கி இந்த வாரத்தில் வரக்கூடிய பிரதோஷம், இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி பிரதோஷம், அது ரொம்பவும் முக்கியம். அதாவது பிரதோஷம்ன்றது ஒரு மாதத்துக்கு, அதாவது ஒரு தேய்பிரையிலையும் வரும் வளர்பிரையிலையும் வரக்கூடிய 13ஆம் நாள் அது. அதனால் பிரதோஷ காலம் அப்படின்றது பார்த்தோம்னா சாயந்தரம் 5:45 6:15 மணி வரலாம். இந்த ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் ஒரு பெரிய தீபாராதனை காட்டுவா சிவன் கோவில் எல்லாத்துலேயும். அந்த காலகட்டத்தில் வழிபடுறது பெரிய ஏற்றம். கார்த்தாலிருந்து உபவாசம் இருந்து, அதாவது பட்னியாக இருந்து சாயந்தரம் அதை பார்த்துட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த உபவாசத்தை முடிக்கணும். இது வழக்கம். இதன் மூலியமாக எல்லா விதமான செல்வங்களும் சேரக்கூடிய காலகட்டம். தேய்பிரையில் பண்ணக்கூடியது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் அனைத்தும் செல்லக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தை எடுத்து செய்யும் பொழுதும் தவறான முடிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். அதனால் வெளியூர் வெளிமாநிலம் செல்வது, புதிய முடிவுகள் எடுக்கிறது, இது எல்லாத்தையும் தள்ளி போடுறது ரொம்பவும் நல்லது. ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைத்து கொள்ளலாம். அதன் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் நிச்சயமாக செல்லும் அப்படின்றத சொல்கிறேன். சரி, இந்த வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை 1/4/2024 7/4/2024 வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், பேரண்ட்ஸ் நேம், இது எல்லாத்தையும் கொடுத்தே இல்லையானால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் லக்ன சந்தி, ராசி சந்தி, அதாவது ராசியில்
பாத சந்தி இருக்கான்றதையும் பார்க்கணும். ராசியில் சந்தி இருந்ததே ஆனால் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் நட்சத்திர சந்தி இருக்கான்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான இன்றைய கோல்சாரத்தை பிரகாரம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை வச்சியும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன, உங்களுடைய பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலாம் அப்படின்றத எளிய பரிகாரங்கள் மூலியமாக சொல்கிறேன். என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டுட்டு உங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் தரேன். அதற்கப்புறம் பேசலாம். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 1/4/2024 7/4/2024 வரை உண்டான பலன்களை பார்ப்போம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரம் பார்த்தேன்னா ஏப்ரல் 1 ஏப்ரல் 7 2024 வரலும் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதே இருக்குது. அதாவது சுக்கிரன், புதன், சூரியன் மற்றும் ராகு 4 கிரகங்கள் இருக்குது இந்த 6ஆம் இடத்துல. 6ஆம் இடம் அதிக வலுப்பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம். போட்டி தேர்வு எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு இந்த கம்யூனிகேஷன் அதை தவிர சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம், அதை தவிர இந்த கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் 5ஆம் இடத்துல சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்திருக்க. 7ஆம் அதிபதி 7க்கு 11 சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல இருக்கிறதும் 5ஆம் அதிபதியோட 7ஆம் அதிபதி சேர்ந்து இருக்கிறதுனால காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்திலிருந்து பார்க்கறதுனால பெற்றோர்களின் சம்மதத்துடனே எல்லா விஷயங்களும் நல்லபடியாக போகக்கூடும் அப்படின்றது சொல்கிறேன். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக உங்களுக்கு திருமணத்திற்கு உண்டான பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அடுத்த வாரம் 2 வாரத்தில் உங்களுக்கு சித்திரை மாதம் பிறக்கிறது, சித்திரையில் கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் பார்த்தாலேயானால் 5ஆம் இடம், அதாவது 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. சப்தமத்தில் குரு பகவான் வேறு இருக்கிற நல்ல ஒரு ஏற்றமான காலம் இது. அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலம், தொழிலில் பெரிய வளர்ச்சி, ஒரு பெரிய மாற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லையும் சரி தொழிலையும் சரி நல்ல லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கக்கூடும் அப்படின்றதை சொல்கிறோம். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா புதிய கடன் அமையும். கடனும் நல்ல சுப கடனாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் உங்கள் ஊர் சொந்த கிராமத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய இலை தெய்வங்களை போய் சேவிச்சுட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அமையிறது. இதை தவிர சித்தர்கள் பீடத்துக்கு போகிறதுக்கும் மடத்திற்கு போகிறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 3ஆம் தேதி அதிகாலை 12:15 மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் 3ஆம் இடத்துல உங்களுடைய விஜயஸ்தானம், ஜெயஸ்தானம், அதை தவிர இளைய சகோதர ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் அதாவது 3ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட அவர் 5ஆம் தேதி கார்த்தால் ஒரு 4:30 மணி ஒரு 3:45 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் 4ஆம் இடத்துல இருக்க கேந்திரத்தில் போய் சந்திர பகவான் ஒரு தசம கேந்திரத்துக்கு அதிபதியான சந்திர பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதன் மூலியமாக உங்களுக்கு வீட்டுக்கு வாங்கக்கூடிய சில பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது வீட்டுக்கு அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 3 கிரகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் வருது. அதாவது 5ஆம் இடத்துல போகும்போது பார்த்தேனால் சனி, செவ்வாய் மற்றும் சந்திரன், அதனால் புனர்ப்பு யோகம் வருது. சந்திரமங்கலம் யோகம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு பார்த்தேன்னா பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் தேதி கார்த்தால ஒரு 3:30 மணிக்கு மேலே பார்த்தலையானால் 7ஆம் தேதி வரலாம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறது பெரிய விசேஷத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். அதற்கு பிறகு சந்திர பகவான் 6ஆம் இடத்துல போகிறார். 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன் மற்றும் ராகு 5 கிரகங்கள் 6ஆம் இடத்துல போய் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாய் தந்தையரின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். புதிய கடன் தொழிலுக்காக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
இந்த வாரம் பார்த்தாலே ஒரு பொன்னான வாரமாக இருக்குது. துளாராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையிறது. பெரிய ஏற்றம் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளெல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எடுத்த காரியங்கள் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வர்றது பெரிய ஏற்றம். மொச்சை தானம் கொடுங்க. அதை தவிர வெள்ளை கலர் துணி தானம், இந்த வஸ்திர தானம், வெள்ளை கலர் துணி வேஷ்டி வாங்கி தானம் கொடுக்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். பால் பக்கத்தில் இருக்கிற கோவிலில் இந்த சனி பிரதோஷத்தின் போது கொடுக்கறது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.